லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தங்க பெரியமா. என்கிட்ட எது கொடுக்கற? மாரிய உள்ள கூட்டிட்டு போய் இந்த நகையெல்லாம் போட்டு கூட்டிட்டு வா. ஐயோ, நகை போச்சு. இன்னும் என்னெல்லாம் கைய விட்டு போகணும் தெரியலையே. வா வா சீக்கிரம். என்ன வெயிட்? எங்க இருக்க நீ? என்ன மாதிரியே தயங்க நிக்கிற? இங்க வா, இப்படி உட்கார். பெரியமா, எல்லா நகையும் போட்டு விட்டுட்டே இல்ல? போட்டுட்டு. ஒரு நகை கூட பாக்கி விடாம போட்டு விட்டுட்டே இல்ல? எல்லாத்தையும் போட்டுட்டேன். அங்க பாருங்க, மாறி வர. நகை போச்சு. அப்படியே தேவி நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு மாறி. ஆமா அண்ணி, எனக்கும் அப்படியே அக்கா நடந்து வர மாதிரியே இருந்துச்சு. நீ இந்த வீட்டு மருமக, உன்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கு. நீ செஞ்ச பூஜைக்கு தான் அர்த்தம் இருக்கு, பலன் இருக்கு. ஆனா தாரா செஞ்ச பூஜைக்கு அர்த்தமும் இல்ல, பலனும் இல்ல. வரலட்சுமி பூஜைய மாரிதான் வரலட்சுமி பாட்டு பாடி சிறப்பா நிறைவு செஞ்சிருக்கா. சரியா சொன்னீங்க அம்மா. மாறி பண்ணினதுதான் நிறைஞ்ச வரலட்சுமி பூஜை. அது இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியலனாலும் சூர்யா மாறி கல்யாணம் முறப்படித்தான் நடந்திருக்கு. அதனால மாறி இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகதான். இதை யாரும் மறுக்க முடியாது. வரலட்சுமி பூஜையில புதுசா கல்யாணம் ஆன ஜோடிக்கு மாப்பிள்ளை கையால பொண்ணுக்கு நோன்பு கயிறு கட்டிவிடணும்.
ஹாசினி, ஆ நீ பெரியமா. போய் பூஜையில இருக்கிற தட்டை எடுத்துட்டு வா. சரிங்க பெரியமா. இவ ஒருத்தி. ச்சே. எந்த தட்டு எடுக்கலாம்? இது எடுக்கலாம். ஆ, இது இந்தங்க பெரியமா. இது தேவி போட்டிருந்த டாலர் ஆச்சே. இது இப்படி பூஜை தட்டுக்கு வந்துச்சு. நான் தான் போட்டுக்கு சொல்லி கொடுத்தேன். அடி பாவி. நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன். இந்த டாலரை பூஜையில வைக்க கூடாது, மாறி கழுத்துல போட்டுக்கணும். நான் இப்பவே போட்டு விடுறேன் பெரியமா. பிரியா இந்த இல்ல 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 இல்ல, மாறி கழுத்துல இந்த டாலரை நீ போடக்கூடாது. இத சூர்யா தான் போட்டு விடணும். ஓ, சூர்யா, இந்த டாலரை மாறி கழுத்துல கட்டிவிடு. என்ன சூர்யா யோசிக்கிற? வான்னு சொல்றேன்ல. என்ன சூர்யா, ஏன் தயங்குற? உங்க அம்மா போட்டுட்டு இருந்த டாலர் இது நியாயமா? இது மாறி கழுத்துல தான் இருக்கணும். இந்த டாலரை மாறி கழுத்துல கட்டு. என்ன யோசிக்கிற? இப்ப எதுக்கத்த இதெல்லாம்? இதெல்லாம் சம்பிரதாயம் சூர்யா, அவசியம் பண்ணித்தான் ஆகணும். நான் சொன்னதை செய். கட்டு. பெரியவங்க சொல்றது தட்டக்கூடாது சூர்யா. டாலரை மாறி கழுத்துல கட்டு. யோசிக்காத சூர்யா, கட்டி விடு. சூர்யா மாமா கட்டுங்க. அண்ணா கட்டுங்கண்ணா. சூர்யா கட்டுப்பா. டேய் கட்டு. ஹாசினி, பெரியமா, போய் எல்லாருக்கும் அட்சதை எடுத்துட்டு வந்து கொடுமா. அட்சதை எங்க இருக்கும்? உள்ள பூஜை ரூம்ல இருக்கும். போ. பிரியா, அது பிடி. இது வந்துடுறேன். கொஞ்சம் தள்ளுங்க. என்னங்க பெரியமா? சரி, எல்லாருக்கும் கொடு. சரி, எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. அண்ணி இதாங்க. எடுத்துக்கோங்க சித்தப்பா. தாரா, எடுத்துக்க. கட்டு சூர்யா. மாறி கழுத்துல டாலரை கட்டு. கட்டுறா. யோசிக்காத சூர்யா, கட்டி விடு. ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते।
என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் இந்த டாலரை என் கழுத்துல கட்டி விடணும். கட்டுவீங்க. அப்பா, சூர்யா மாமா மாரி கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு எனக்கு ஏக்கம் இருந்துச்சு. இப்போ அந்த ஏக்கம் தீந்து போச்சு. ஆமா ஆமா, வரலட்சுமி பூஜைய நம்ம அத்தை வந்து சூர்யா அண்ணன் கல்யாணமா மாத்திட்டாங்க. மாரி சூர்யா, பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. தீர்க்க சுமங்களே இருமா. என்ன இந்த மாதிரி கண்ணாடிய வச்சு பூஜை பண்ணிருக்கா? வரலட்சுமி பூஜைங்கிறது பரம்பரை விக்கிரகம் இல்லைன்னா சாமியை வச்சு பண்றதுதான் வழக்கம். அதுதானே பூஜைக்கான முறை. ஆனா மாறி முகம் பாக்குற கண்ணாடிய வச்சு பூஜை பண்ணிருக்கா. இதை எப்படி முறையான பூஜைன்னு சொல்ல முடியும்? அதானே, நம்ம எல்லாரும் இதை கவனிக்கவே இல்லையே. யாராவது கண்ணாடிக்கு வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க? சரியான லூசு லூசு. இல்ல, நான் அம்மன் வச்சுதான் பூஜை பண்ணேன். என்னது அம்மனா? ஏங்க எல்லாரும் நல்லா பாருங்க, அது கண்ணாடிங்க. அங்க இருக்கிறது அம்மனே கிடையாது, கண்ணாடி. உங்களுக்கு தான் அது கண்ணாடி, ஆனா எனக்கு அம்மன். நான் அம்மன் வச்சுதான் பூஜை பண்ணேன். மாறி, நீ லூசா இல்ல நாங்கெல்லாம் லூசா? கண்ணாடிய போய் அம்மன்னு சொல்லிட்டு இருக்கிற லூசு லூசு. இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு அது கண்ணாடி மாதிரி தான் தெரியும். என் கூட வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, அம்மன் உங்களுக்கு தெரியும். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஆமா, மாறி சொல்றது உண்மைதான். பூஜையில இருக்கிறது கண்ணாடி இல்ல, அம்மன் தான். அண்ணி, என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். வீட்ல பூஜையில நீ வச்சிருக்கிற அம்மன் இங்க கண்ணாடியில தெரியுது. மாறி முறையா நம்ம பரம்பரை அம்மன் சிலையை வச்சு தான் பூ பண்ணியிருக்கா. என்ன நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மன் வீட்டுக்குள்ள இருக்கு, இவ என்னடானா வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மனை கண்ணாடி வழியா பார்த்து பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் அதை ஏத்துக்கிறீங்க? இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு? அதானே, ஏதோ படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. நான் இங்க இருந்து பூஜை பண்ணாலும் வீட்ல இருக்கிற அம்மனுக்கு தான் செஞ்சிருக்கேன். நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து பூஜையில கலந்துகிட்டு இருந்தாலும் உங்களால என்ன தடுத்திருக்கவே முடியாது. ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும்
உங்க வார்த்தைய மீறி உங்களோட அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் இங்கேயே இருந்து நான் இப்படி வரலட்சுமி பூஜைய பண்ணேன். தாரா, மாரியோட மனசு இப்போவாது உனக்கு புரிஞ்சுதா? இன்னும் இந்த பூஜையை குறை சொல்லிட்டு தான் இருக்க போறியா, இல்ல இந்த பூஜையை ஏத்துக்க போறியா? நல்ல குணம் உள்ளவங்க மனசுல சாமியை வந்து குடி இருக்கும்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? மாரிக்குள்ள அந்த அம்மனை குடி இருக்கா. அந்த கண்ணாடி வழியான் இல்ல, மாரி அம்மனை மனசுல நினைச்சு பூஜை பண்ணி இருந்தாலே அதை இந்த வீட்டு தெய்வம் மனசார ஏத்துக்கும். அப்படி ஒரு மனசுக்காரிடி அவ. சாமிக்கு நீ போட்டது வெறும் படையல் மட்டும்தான். அதுல நேர்மை இல்ல, பக்தி இல்ல. போலியா நடிச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டு இருக்க. மாரிதான் அத பக்தியோட ஆத்மார்த்தமா பண்ணியிருக்கா. அந்த வீட்ல நடந்த பூஜைய மாரிதான் இந்த இடத்துல இருந்து முழுமையாக்கி இருக்கா. இந்த வரலட்சுமி பூஜைய மாரி அவளுக்காக மட்டும் செஞ்சுக்கல, இந்த குடும்பத்தை சேர்ந்த உனக்காகவும் உன் தாலி பாக்கியத்துக்காகவும் சேர்த்துதான் அவ செஞ்சிருக்கா. இன்னும் சொல்ல போனா தேவி இடத்துல இருந்து நீ செய்ய வேண்டிய ஒவ்வொன்னையும் உன்னோட இடத்துல இருந்து பொறுப்பா மாறி செஞ்சு முடிச்சிருக்கா. குடும்பத்தோட மூத்த மருமகளா பொறுப்பா நடந்துட்டு இருந்திருக்கா. மாரியோட மனசுக்கு அவளுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். கரெக்ட் பெரியமா. தேவியத்தியோட டாலரை நான் தான் சூரிய மாமா கிட்ட கொடுத்து அத மாரி கிட்ட கொடுக்க சொன்னேன். அத சூரிய மாமா மாரி கிட்ட கொடுக்கும்போது மாரி அத கழுத்துல கட்ட சொல்வா. மாமா கட்டி விடும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் வரும்னு நான் அப்படி பண்ணா. ஆனா சூரிய மாமா மாரி மேல உள்ள கோவத்துல டாலரை கட்டாம விட்டுட்டாரு. ஆனா இப்ப பாருங்க நீங்க வந்து கட்டி வச்சிட்டீங்கல்ல. நல்ல மனசுல மாரிக்கு நல்லதுதான் நடக்கும். ஏய், உன் பொட்டாட்டி எல்லாத்தையும் சொதப்பிட்டாடா. எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது எதுவுமே யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல. உங்ககிட்ட யாரோ சொல்லி கொடுத்து ஒவ்வொன்னும் நடக்கிற மாதிரி தான் தோணுது. மாரி கழுத்துல சூர்யாவை டாலரை எடுத்து கட்ட வச்சது வரைக்கும் அப்படிதான்னு நினைக்கிறேன். தாரா, உன் மனசுல நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. யாருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சே தீரும். மாரிக்கு தேவியோட இந்த டாலர் கிடைக்கணுங்கிறது விதி. அதுதான் இப்ப நடந்திருக்கு. மாரி, வரலட்சுமி பூஜைய நீ ரொம்ப ஆத்ம திருப்தியா நடத்தி காமிச்சிட்ட. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்குமா. போமா, போய் உன் கையாலேயே இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே பிரசாதத்தை எடுத்து கொடுமா. சரிங்கம்மா. தாரா, அண்ணி, வரலட்சுமி பூஜை முடியும் போது 9 சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு எல்லாம் தானம் கொடுக்கணுமே. எங்க யாரையுமே காணோம். யாரையும் கூப்பிடலையா? இதையும் சரியா பண்ணலையா? இல்ல அண்ணி, அந்த பொறுப்பை மாரிக்கிட்டயும் ஹாசினி கிட்டயும் நான் ஒப்படைச்சிருந்தேன். ஏ ஹாசினி, நீயும் மாரியும் போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலிங்களை எல்லாம் பூஜைக்கு கூப்பிட்டீங்களா இல்லையா? ஆமா, நானும் மாரியும் போய் கூப்பிட்டு வந்திருக்கோம் அத்தை. அவங்களும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க, இருங்க. அச்சோ, நல்ல நேரம் முடிய போதே. இன்னும் யாரையும் காணோம். ஆமா, அவங்களுக்கு கரெக்டான டைம் சொன்னீங்களா இல்லையா? சொல்லிருக்கோம் பெரியமா. இருங்க, எல்லாரும் இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. வருவாங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் இன்னும் யாரும் வரல? எப்படி வருவாங்க? வந்துருவாங்களா? ஏய் பட்டிக்காடு, சுமங்கலிங்களுக்கு உன் கையால மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கொடுக்க போறியா? பூஜையை நல்லபடியா முடிச்சு
சாமுண்டீஸ்வரி அன்னிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டல. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருடி. இவ ஏதோ இந்த பூஜைய நல்லா பண்ணிட்டதுனால மொத்தமா இவ நல்லவன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அண்ணி. மாறி ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ. இவ எதை பண்ணாலும் அது கெட்டதாதான் போய் முடியும். இவ வாய திறந்தாலே அது விளங்காது. அதனாலதான் அவங்க ஊரை விட்டு இவளை விரட்டி விட்டுட்டாங்க.